மெய்ப்பொருள் காட்டி உயிர்கட்கு அரணாகி துக்கம் கெடுப்பது நூல். நூலுடைய இலக்கணத்தை அருங்கலிச்செப்பு மிக தெளிவாக முதல் பாவிலே கூறுகின்றது. மெய்ப்பொருள் காட்ட வேண்டும், அந்த உயிர்களுக்கு அரணாக இருக்க வேண்டும், அது அனுபவிக்கும், அந்த உயிர் அனுபவிக்கும் துன்பத்தை போக்க வேண்டும். அதுதான் நூலுடைய இலக்கணம். இப்பொழுது நான் கூற வந்திருப்பது, இன்று சமண சமுதாயத்தில் ஒரு மாபெரும் மனிதருக்கு ஒரு சிறப்பு செய்யப்பட்டது. வேறு யாரும் இல்லை, அவர் திருவர பொறியாளர். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், சின்னதுரை ஐயா அவர்கள். சின்னதுரை ஐயா அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் சமூகத்திற்காகவும் சமயத்திற்காகவும் அர்ப்பணித்து கொண்ட ஒரு நல்ல உயிர். தமிழகத்திலே பல சமய இதழ்கள் துவக்கப்பட்டன. எடுத்துக்காட்டாக உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாக துவக்கப்பட்ட நூல் தர்மசீலன், விவேக சக்தி, மும்மணி, சமூக பேரிகை, நல்லறம். இதில் எத்தனை பேருக்கு இந்த நூல்களை பற்றி தெரியும் தெரியல. அடுத்ததாக 51 ஆண்டுகளாக முக்குடை இதழ் வெளியிடப்படுகிறது. இந்த முக்குடை இதழில் வெளியிடப்பட்ட கட்டுரைகளுடைய எண்ணிக்கை 3000 கட்டுரைகள். இதில் எழுதியவர்கள் பேரில் மட்டும் நான் படிக்கிறேன். பேராசிரியர் அரவாணன், ஏகாம்பரநாதன், ஜம்புகுமாரன், மதிவாணன், கஜபதி சாகர், தன்யகுமார், சுகுமாரன், தமிழ்மாறன், அனந்த விஜயன், அமெரிக்காவில் உள்ள கணேசன், அமெரிக்காவில் உள்ள தேமொழி, மகாத்மா செல்வபாண்டியன், அறவாழி ஐயா அவர்கள், அசோக்குமாரன், பானுராசன் அவர்கள், பல ஏறக்குறைய ஒரு 70 அறிஞர்கள் இந்த 50 ஆண்டு காலத்தில் முக்குடை இதழில் எழுதியிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 2000-3000 கட்டுரைகள். மற்றும் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு மொபைல் இருக்கின்றது, கைபேசி இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் சமூக சமய செய்திகளை வெளியிடுவதற்கு ஒரே இதழாக முக்குடை திகழ்ந்திருக்கின்றது. அது மணமகன் தேவையோ அல்லது மணமகள் தேவையோ அல்லது திருமண நிகழ்ச்சியோ அல்லது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் முக்குடை அது செயல்படும். அது மட்டுமல்ல, இந்த ஜைன இளைஞர் மன்றத்தின் சார்பாக பல அறக்கட்டளைகள் இருந்தன. ஜோதிமாலை அறக்கட்டளை, மணி நினைவு பரிசு, சாரித்திரமதி அம்மாள் குந்துநாதன் அறக்கட்டளை, பாகுமதிநாத் நயினார் நினைவு பரிசு. இந்த பரிசுகள்லாம் மாணவர்களுக்காக. ஆகவே கல்விக்காகவும் அந்த காலகட்டத்திலிருந்தே அவர்கள் ஜைன இளைஞர் மன்றம் சொன்னால் சின்னதுரை அவர்கள் ஒன்றாக இருந்து இதெல்லாம் நடத்தி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சமய பயிற்சி முகாம் நடத்தியது. இதற்கெல்லாம் வழிகாட்டியவர்கள் சின்னதுரை அவர்கள். சென்னையில் இன்று சாசன் காலேஜ் இருக்கின்றது, டி நகரில் சாசன் காலேஜ். அந்த காலத்தில் ஆபிராஜ் சாஸ்திரி அவர்கள் சமண மாணவர்களுக்காக ஒரு விடுதி நடத்தி கொண்டு வந்தார். அதில் சமய பயிற்சி முகாம் நடத்தியது. அது மட்டுமல்லாமல் திருநெல்வேலியில் அதனுடைய மிகப்பெரிய திருநெல்வேலியினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் ஆதரவாக இருந்தது ஐயா அவர்களுடைய பங்காகும். இன்று அந்த தோரண வாயில் மதில் சுவர் கட்டியது, அந்த கோபுரங்கள் எல்லாம் திருத்தி அமைப்பது, எல்லாவற்றிலும் சின்னதுரை அவர்கள் பெரும் பங்கு வகித்தார்கள். ஒரே ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்கிறேன். இந்த நற்காட்சி விழா 47வது நற்காட்சி விழா நடைபெறுகிறது. இதை துவக்கியவர்கள் கஜபதி சாகர் ஐயா அவர்கள், ஜீவபந்து ஐயா அவர்கள் சேர்ந்து. ஆனால் அந்த நற்காட்சியை தொடர்ந்து நடத்தியது ஜைன இளைஞர் மன்றம். அதற்கு ஆதரவாக இருந்தவர் ஐயா சின்னதுரை ஐயா அவர்கள். முதலில் நற்காட்சி ஆரம்ப காலத்தில் அதற்கு செலவு அதிகமாக நடைபெறுகிறது, யாரும் அதற்கு நன்கொடை கொடுக்கவில்லை என்பதற்காக சின்னதுரை ஐயா அவர்கள், ஜே ஸ்ரீபாலன் அவர்கள், வி சி ஸ்ரீபாலன் அவர்கள், சம்பத்குமார் அவர்கள் எல்லாம்
விடியற் காலம் எழுந்து அவர்களே சமையல் செய்து ஒரு நிகழ்ச்சியை சொல்கின்றேன். அந்த பொட்டலங்களை தயாரிப்பார்கள். அவர்களுக்கு அந்த உணவை தயாரித்து ஆற வைத்து தான் பொட்டலை கட்ட வேண்டும் என்று தெரியாது. சூடாகவே கட்டிவிட்டார்கள். மறுநாள் காலையில் அதை உணவே முடியவில்லை. எந்த அளவுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த அளவுக்கு ஈடுபாடு பட்டவர்கள். இது நேரம் கருதி ஏறக்குறைய அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால், சின்னதுரை ஐயா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் 2-3 மணி நேரம் பேசலாம். 51 ஆண்டுகள் 103 நூல்கள் வெளியிட்டு இருக்கின்றார்கள். 103 நூல்களில் முதல் நூல் சைனரின் தமிழ் இலக்கண கொடை. அந்த முதல் ஜைன இளைஞர் மன்றத்தினுடைய முதல் நூல் அதுதான், முதல் விழாவும் அதுதான். மேலும் இதுவரையில் 103 நூல்கள். இந்த ஆண்டு இந்த நற்காட்சி விழாவில் ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்களுடைய 10 நூல்கள் வெளியிடப்படுகின்றன. ஜீவபந்து ஸ்ரீபால் அவருடைய 22 நூல்களில் 4 நூல்கள் 2002 2004 10 நூல்களும் இப்பொழுது 10 நூல்களும் வெளியிடப்படுகின்றன. ஆகவே சமூகத்திற்கும் சரி சமயத்திற்கும் சரி உன்னதமான ஒரு சேவையை செய்து கொண்டு வரும் அந்த உன்னதமான மனிதர் நம்முடைய திருவர பொறியாளர் அவர்களுக்கு நீங்கள் சிறப்பு செய்தது மிகவும் உங்களை மிகவும் ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வருகிறது தான் என்று நான் கூறிக்கொண்டு அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிகுந்த நன்றி ஐயா.